ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா, இதுவரைக்கும் நான் இந்த மாரி ஒரு வீடியோ பண்ணதில்ல. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னலாம் சமைக்கிறேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, அப்புறம் லஞ்ச் என்ன அப்படின்றது தான் ஒரு ரொட்டீன் மாரி காட்டப் போறேன். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. நான் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, ராகி மாவு இருக்கு இல்லையா? அத வறுத்துட்ருக்கேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி வார்ம் வாட்டர் நான் டெய்லி குடிப்பேன். அதுக்காக சுடுதண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ராகி மாவு நான் புட்டு செய்ய போறேன். புட்டோட ரெசிபி நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்டின்னா, நீங்க அத செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ரொம்ப அத வறுக்கக்கூடாது. லேசா வறுப்பட்டதுக்கு அப்புறமா, தண்ணி தெளிச்சு தெளிச்சு நீங்க புட்டு மாவு பெசையணும். நம்ம சப்பாத்தி மாவு மாரி ஒண்ணா சேர்த்து பெசஞ்சீங்க அப்டின்னா அது களி மாரி ஆயிரும். ஸோ, அதனால தண்ணிய தெளிச்சு தெளிச்சு நீங்க அ புட்டு மாவு பெசஞ்சுக்கணும். நான் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துட்டு, நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு மாவு பெசஞ்சுக்க போறேன். பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை மாரி புடிச்சீங்க அப்டின்னா, நல்லா புடிக்க வரணும். அதே மாரி திரும்ப உதுத்து விட்டீங்க அப்டின்னா, அது உதிர்ந்து போகணும். அதுதான் நல்ல பதம். நான் ராகி மாவு புட்டு போட்டிருக்கேன். அப்புறம் கம்பு மாவு புட்டும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அரிசி மாவு புட்டு சீக்கிரமா நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுறேன். இப்போ எல்லா மாவையுமே நல்லா பெசஞ்சு வச்சுட்டேன். இந்த மாரி நல்லா வந்துரணும். ரொம்ப உங்களுக்கு பெரிய பெரிய கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா, வடிகட்டியில, ஜல்லடையில லைட்டா சலிச்சுக்கலாம். இப்ப இத பார்த்தீங்கன்னா, நான் இட்லி பாத்திரத்தில தான் எப்பயுமே செய்வேன். என்ட்ட அந்த புட்டு பண்ணுவாங்க இல்லையா? அந்த புட்டு மேக்கர்லாம் இல்ல. ஸோ, அதனால இட்லி பாத்திரத்தில ஒரு ஈர துணி விரிச்சுட்டு, அதில இத சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்த நல்லா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். ஸோ, அதில இத எடுத்து போய் நம்ம வச்சிரலாம். ஆவியில பார்த்தீங்கன்னா, ராகி மாவு கொஞ்சம் வேகுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல தான் ஆகும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமாவே திறந்து பாருங்க. மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆயி வந்துச்சுன்னா, நீங்க எடுத்தரலாம். நான் புட்டுக்கு தேவையான அளவு தேங்காயும் சேர்த்துட்டு அத வேக வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நான் 7:35க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, மாவ வறுத்துட்டு அத கொஞ்சம் ஆற வச்சுட்டு, அப்படி செஞ்சுமே எனக்கு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கெல்லாம் இது முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். மாவு வேகுற டைம் தான். மீதி எல்லாமே அவ்ளோ ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் அது. இப்போ இதில நெய்யும், நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்த்துக்கிறேன். நான் சுகர்லாம் இப்ப அதிகமா யூஸ் பண்றதில்ல. அதனால தேவைக்கு தகுந்தவாறு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில நீங்க வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி புட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் இந்த ராகி புட்டு கூட பால் வச்சு நம்ம ஊத்தி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால 1 டம்ளர் பால், அப்புறம் ராகி புட்டு. இதுதான் எனக்கு இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். இங்க யுஎஸ்ல காலையில அப்படின்றப்போ உங்களுக்கு ஈவினிங்கா இருக்கும் இந்தியால. அப்ப இந்தியால நெறைய வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்ல எனக்கு புடிச்ச வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். இப்ப நான் பார்த்துட்ருக்கிறது மதன் கௌரியோட வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஷூட் பண்ற டே. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக் பன்னீர் தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறேன். இன்னைக்கு என்னென்ன லஞ்சுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோவக்கா ஃப்ரை, அப்புறம் ஜீரா ரைஸ், பாலக் பன்னீர். இதில பாலக் பன்னீர் மட்டும் தான் நான் வீடியோ எடுக்க போறேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட்டே மீதி இருக்க ரெசிபீஸ செஞ்சுருவேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இந்த 2 ரெசிபீஸையும் செஞ்சுட்டேன்னா, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது அந்த ரெசிபி மட்டும் தான் கடைசியா செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கோவக்கா ஃப்ரைக்கு கோவக்காவ நீள நீளமா நறுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வினோத் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோட ரிவ்யூவும் நான் குடுக்குறேன். இப்போ கோவக்காய் எல்லாத்தையுமே நறுக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கடாய் தான் வினோதோட கடாய். 1 1/2 லிட்டர் கடாய் இது. குட்டியான கடாய். ஒரு 2 பேர், 3 பேருக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கடாய். அதில 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் போற மாரி, இந்த மாரி நல்லா கை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாரி பண்றனால எண்ணெய் எல்லா சைடும் போயி,
நமக்கு ஒரு நான்ஸ்டிக் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறதுக்கும் நான்ஸ்டிக்கில் சமைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெல்லிஸாக நறுக்கியிருக்கணும் கோவக்காவை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாயோட ப்ளஸ் மைனஸ்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாயில் 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு கூட சூடு ஏறாமல் தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் அதில் குக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கை வந்து துணி வச்சு தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மூடியோட கைப்பிடியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. அதனால வந்து அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூடு சீக்கிரமாகவே ஏறிடுது. அது ஒன்று தான் நான் இந்த கடாயில் பார்த்த மைனஸ்ஸு. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடாயில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணவே முடியாது. இந்த ரோஸ்ட் பண்ணுறது, ரொம்ப நேரம் குக் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ரெசிபீஸுமே இதில் ட்ரை பண்ணாதீங்க. நல்லாவே வராது, அடி பிடிச்சிரும். அடுத்து வந்து ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஒட்டக்கூடிய ரெசிபீஸ் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொரியல் இதெல்லாமே பண்ணலாம். ஆனால் ரோஸ்ட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பண்ணாதீங்க. குழம்பு வைக்கலாம், சாம்பார் தாளிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பண்ணக்கூடிய எல்லாமே வந்து இந்த கடாயில் பண்ணலாம். இதிலே வந்து உங்களுக்கு 4.5 லிட்டர் 3 லிட்டர் இதெல்லாமே இருக்குது. கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயிலே வதக்குனீங்க அப்படின்னா நறுச்சுக்குன்னு இருக்கும், வேகாது. அதனால் வந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கைவிடாமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கோவக்காய் வெந்தனால அந்த மசாலாவோட பச்சை வாசனை போச்சுனாவே போதும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் என்னால் வந்து கைப்பிடியை வந்து துணி இல்லாமல் பிடிக்க முடியல. அதனால் வந்து துணி வச்சு தான் பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் இதோட மைனஸ்ஸு. மற்றபடி இந்த கடாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நான்ஸ்டிக்கை விட. அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கடாயிலே குக் பண்ணிவிட்டு இதிலே சர்வ் பண்ணிடலாம். நான் அப்படியே சர்வ் பண்ணிடுவேன். ஸோ பாத்திரம் அதிகமாக வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பாத்திரம் புழங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்களேன், அடியில் அவ்வளோ அடி பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலும் அடி பிடிக்காது. அதே மாதிரி ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இந்த ரோஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் ஸ்வீட் ஐட்டம், இதுக்கெல்லாம் தவிர மீதி எல்லாத்துக்குமே இந்த கடாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே எனக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு. அதுக்கப்புறமே நான் பாலக் பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:40 ஆயிடுச்சு. பாலக் பன்னீருமே பாதி அளவு முடிஞ்சிருச்சு. நான் ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கேன். ஷூட் பண்ணுறனால தாங்க கொஞ்சம் வந்து அதிக டைம் ஆகும். மற்ற ரெசிபீஸ் எல்லாமே டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதே மாதிரி இந்த கோவக்காவை வதக்கி விட்டோன்னா அது பெசாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபீஸ் எல்லாமே. நான் ஷூட் பண்ணுற டே வந்து இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருக்கும். பாலக் பன்னீரோட ரெசிபி வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரா ரைஸ் கூடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னோடய லன்ச் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், அப்புறம் அதுக்கு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர், அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரெசிபீஸோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.